ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிருந்தாவன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தான். ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போகிறோம். ஃபேமிலியாக வெளியே போய் குக் பண்ணி சாப்பிட்லான்னு கிளம்ப போகிறோம். ஆனால் எந்த பிளேஸ் என்னங்கிறது தெரியாது. இங்கே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து போகிறோம். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஃபாரினில் தான் இருக்காங்க. நான் மாமியார், அப்புறம் பசங்க, அப்புறம் என் ஹஸ்பண்டோட தம்பி, என்னோடய குழந்தை ஒய்ஃபு, பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து போகிறோம். ஸோ அந்த ட்ரிப்பை தான் பார்க்க போகிறீங்க. எந்த பிளேஸ்ங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறோனோ நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவுட் சைடில் போய் நம்ம சமைக்க போகிறதுனால வீட்டில் இருந்தே பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையுமே எடுத்துக்கிட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த டைம் பிரியாணி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட தம்பி தான் பண்ண போகிறாங்க. அவங்க பிரியாணி பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி எல்லாமே அரைச்சி செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இங்கே வீட்டில் இருந்தே பார்த்திங்கன்னா எல்லாமே அரைச்சி ரெடியாக கொண்டு போயாச்சு. வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஆட்டோலேயே எல்லோரும் கிளம்பி வந்தாச்சு. இதுதான் நாங்கள் சூஸ் பண்ண பிளேஸு. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மாமரம் இருந்தது. காற்று நல்லா சூப்பராக வீசுச்சு. அந்த மாமரத்து இணல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பசங்க விளாட்றதுக்கு எல்லாமே சூப்பரான பிளேஸு. இது பார்த்திங்கன்னா அப்படியே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கிட்டே இருக்கனால லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட ஸ்பெஷல் என்ன, பக்கத்துலேயே ஒரு ஆறு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட தம்பி பார்த்திங்கன்னா அங்கே அடுப்பு எல்லாம் வச்சு அதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டிலேருந்தே பொருட்கள் எல்லாமே எடுத்து வந்தாச்சு. கட் பண்ணி சமைக்க வேண்டியது பொருட்கள் மட்டும்தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் கட் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்தோம். மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு.
பிரியாணி வேலைகள் எல்லாமே முடிஞ்சிட்டு தம்மில் வந்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சூப்பரான ஒரு ஆறு வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு விசிட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. நிஜமாவே இந்த மாதிரி ஒரு பிளேஸ் பக்கத்தில் ஒரு ஆறு எல்லாமே இருந்தால் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஏய் பிரியாணி சாப்பிட போகிறோம். பொதுவாக பிரியாணினாலே எல்லாருக்குமே ரொம்ப பசி எடுக்கும். அதுவுமே இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இருந்துட்டு பிரியாணி சாப்பிடணுன்னு எவ்வளோ ஆசையாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் எட்டு போயிட்டு அப்படியே சாப்பிட உட்காந்தாச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரைத்தா 2 தான் வச்சுருந்தோம். ஸோ அதனால் வந்து கிரேவி எதுவும் ஊற்ற இல்லைங்கனால கொஞ்சம் ஸ்பைஸியாகவே பிரியாணி வந்து பண்ணியாச்சு. சாப்பிட செமையாக இருந்துச்சு அந்த இடத்துல சாப்பிட்றதுக்கே. ஒரு விசிட் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பக்கத்தில் ஆரையும் நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது கிடச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா மணக்காவுடையார். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா புளியங்குடி பக்கத்துலேயே தான் இருக்குது. புளியங்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம மேற்கு நோக்கி போனோன்னா இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு போயிடலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸு. சுற்றிலும் வந்து எலுமிச்சை தோட்டம், நிறைய ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடம்னு சொல்லலாம். நாங்கள் பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பசங்களும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளாண்டுட்டு அப்புறம் நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிளம்புனோம். கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த ஏரியா பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஒரு டைம் போய் இந்த மாதிரி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி பாருங்கள். நாங்களும் எல்லாம் முடிச்சுட்டு விசிட் பண்ணிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock போல் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. காய்ஸ், இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இந்த பிளேஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.